ஸோ சில்ட்ரன், நம்ம போன கிளாஸில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். இன்டர்ஃபெரன்ஸ் அது ப்ரூஃபு, அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் போடலாம்னு பார்த்தோம். இன்றைக்கி இன்டர்ஃபெரன்ஸ்லேயே ஒரு சின்ன கண்டினியூவேஷன் பார்த்துட்டு தென் வி ஆர் கோயிங் இன் டு த டாபிக் டைஃப்ராக்ஷன். இன்டர்ஃபெரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். நம்ம பார்த்துருக்கலாம், இந்த ரோட்லலாம் மழை நாளில் தண்ணியில் தேங்கியிருக்கும்போது அது மேலே இந்த லாரியிலேருந்து ஏதாவது போகிற வெஹிக்கிள்லேருந்து ஆயில் ஸ்பில் ஆகிடுச்சுன்னா இது மேலே ஆயில் சேர்ந்துருக்கும். அதில் லைட் படும்போது எப்படி கலர் கலராக தெரியும். தண்ணி மேலே இருக்கிற ஆயில் ஃபிலிமில் லைட்டு பட்டுதுன்னா இது மாதிரி கலர் கலராக உள்ளே இருக்க மாதிரி அது மாதிரி சோப் பபுள் உள்ளே பார்த்துருப்போம் நம்ம, கலர் கலராக தெரியும். இதுக்கு காரணம் இன்டர்ஃபெரன்ஸ் தான். என்ன நடக்குது ஆக்சுவலான்னு பார்த்தா, ஒரு தின் சோப் ஃபிலிம் இருந்ததுன்னா அதில் லைட்டு இன்சிடெண்ட் ஆகும்போது ஒரு பார்ட் ஆஃப் த லைட்டு அதோட அப்பர் சர்ஃபஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிமைனிங் பார்ட் உள்ளே போய் இன்னர் சர்ஃபஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இன்னர் சர்ஃபஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டும் அவுட்டர் சர்ஃபஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டும் ஒன்றோட ஒன்று சூப்பர் போஸ் ஆகிறதுனால தெரியுது. அது திஸ் இஸ் சோப் ஃபிலிம். இவ்வளோ திக்னஸ், ப்ளூ கலர் தான் திக்னஸ். ஒரு பார்ட் ஆஃப் த லைட்டு அவுட்டர் சர்ஃபஸ்லேருந்து லைட் இங்கேருந்து இன்சிடென்ட் ஆகுது, இப்படி மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஒரு பார்ட்டு உள்ளே போய் உள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இன்னர் சர்ஃபஸ்லேருந்தும் அவுட்டர் சர்ஃபஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற வர லைட்டு ஒன்றோட ஒன்று சூப்பர் போஸ் ஆகிறதுனால வரக்கூடிய இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் தான் இந்த கலர்ஸ். என்னென்ன கலர்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கலர்ஸ் ப்ரெசன்ட் டிபெண்ட் அப்பான் த திக்னஸ் ஆஃப் த ஏர் ஃபிலிம். என்ன இந்த ஆயில் ஃபிலிமோ சோப் ஃபிலிமோ என்ன திக்னஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், என்ன ஆங்கிளில் லைட் இன்சிடென்ட் ஆகுது அதை டிபெண்ட் ஆகிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக பார்க்க போகிறோம், கொஞ்சம் பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தென் we are going to work out some problems and then we are going into the diffraction. இப்போ பார்க்கலாம், let us consider a thin film of thickness D. தெரியுதா? திக்னஸ்னால் இந்த distance Dன்னு சொல்கிறோம். A ray of light is incident at the point A. இந்த லைட் என்ன ஆகும், எந்த சர்ஃபஸில் பட்டாலும் it is partly reflected and partly refracted. The refracted light இந்த பாட்டம் சர்ஃபஸில் பியில் போய் அங்கே ஒரு பார்ட்லி ரிஃப்ளெக்ஷன் பார்ட்லி ரிஃப்ராக்ஷன். இது மாதிரி திரும்ப இங்கே சியில் போய் படும்போது பார்ட்லி ரிஃப்ளெக்டட் பார்ட்லி ரிஃப்ராக்டட் லைக் திஸ். அதோட இன்டென்சிட்டி குறையிற வரைக்கும் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். இந்த ஏசிஇலேருந்துலாம் வரக்கூடிய லைட்டை நம்ம ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு சொல்லுவோம். இந்த இப்படி வருது இல்லையா, அந்த இதை தாண்டி அந்த சைடு போகிறது பிடிஇ அங்கேருந்து எஃப்லேருந்து வரக்கூடிய லைட்டெல்லாம் டிரான்ஸ்மிட்டட் லைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஐயே இந்த சைடு வச்சு ரிஃப்ளெக்டட் லைட்டை பார்த்தாலும் சரி, இல்லை இந்த சைடு வச்சு டிரான்ஸ்மிட்டட் லைட்டை பார்த்தாலும் சரி, வில் பி ஏபிள் டு see a pattern. அது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஃப்ளெக்டட் லைட்டும் இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டர்னா என்ன, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். இது மோனோக்ரோமேட்டிக் லைட்டாக இருந்ததுன்னா இன்சிடென்ட் லைட்டு நமக்கு பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் தெரியும். அதுவே இது காம்போசிட் லைட் ஒயிட் லைட்டாக இருந்ததுன்னா வில் பி ஏபிள் டு see the colors depending upon the path difference between the waves which are interfering. ஸோ நம்ம பார்க்க போகிறோம், என்ன கண்டிஷன் இருந்தால் அது பிரைட்டாக இருக்கும், என்ன கண்டிஷன் இருந்தால் டார்க்காக இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிட்டட் லைட்டும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணும், ரிஃப்ளெக்டட் லைட்டும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வில் see the mathematical treatment for the transmitted light first, அப்புறமா நம்ம ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு போகணும். இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட் எடுத்துட்டோன்னா இதுதான் அந்த தின் ஃபிலிம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் டி நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தது தான். ஒரு ரே ஆஃப் லைட் ஏன்ற பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுது. இது பார்ட்லி இட் இஸ் ரிஃப்ளெக்டட், பார்ட்லி இட் இஸ் ரிஃப்ராக்டட். இந்த பீன்ற பாயிண்டில் அகெயின் இட் இஸ் பார்ட்லி டிரான்ஸ்மிட்டட், பார்ட்லி ரிஃப்ளெக்டட். அகெயின் இந்த சீன்ற பாயிண்டில் இப்படி ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போகுது, பார்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆகுது. டியில் வரும்போது பார்ட்லி ரிஃப்ளெக்டட், பார்ட்லி டிரான்ஸ்மிட்டட். ஸோ நம்ம டிரான்ஸ்மிட்டட் லைட்டில் இந்த பிலேருந்தும் டிலேருந்து இது மாதிரி திஸ் வில் கீப் ஆன் கண்டினியூயிங். நாம் டிரான்ஸ்மிட்டட் லைட்னா த லைட் கம்மிங் ஃப்ரம் டி அண்ட் த லைட் கம்மிங் ஃப்ரம் பி. பிலேருந்தும் டிலேருந்து வர்ற இந்த ரெண்டு வேவும் சேர்ந்து சூப்பர் போஸ் ஆகி பிரைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா, டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ இன்டர்ஃபரன்ஸில் பார்த்துருக்கோம், ரெண்டு வேவ்ஸ் ஒன்னோட ஒன்று சூப்பர் போஸ் ஆச்சுன்னா the resultant intensity is bright or dark depending upon the path difference between the two waves. This is ray number 1 ன்னு வச்சுக்கலாம். This is ray number 2. பிலேருந்து வரக்கூடியது ray number 1. இங்கே இந்த டிலேருந்து வரக்கூடியது ray number 2.
பார்த்தோன்னா ரெண்டு ரேவும் அப் டு த பாயிண்ட் பி சேம் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. பிக்கு அப்புறமா பார்த்தா ரே நம்பர் 1 இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ரே நம்பர் 2 எக்ஸ்ட்ராவாக பிசி ப்ளஸ் சிடி இந்த மீடியம் ட்ராவல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எம்முக்கு இங்கேருந்து ஒரு நம்ம பர்பெண்டிகுலர் ஆக்சுவலாக வரைஞ்சி ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் எம்முன்னு வச்சா இந்த எம்முக்கு அப்புறம் தான் டிஎம் தான் ஒரே லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது. இங்கே எக்ஸ்ட்ரா பிஎம் இருக்குது ஃபஸ்ட்டு ரே ட்ராவல் பண்ணுது. ஸோ த பாத் டிஃபரன்ஸ் இன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த 2 rays பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிசி ப்ளஸ் சிடி ட்ராவல்டு பை த செகண்ட் ரே minus bm. This is the extra path traveled by the first ray in air. பட் நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை ரொம்ப கம்மின்னு எடுத்துட்டா நியர்லி நார்மல் வழியாக வந்து இன்சிடென்ட் ஆகிருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு எடுத்துட்டா இந்த டிஸ்டன்ஸ் will be very small. We can just ignore. So we can take the path difference approximately to be bc plus cd in the medium. பட் ஆங்கிள் ஐ சின்னதாக இருந்தால் இந்த பெண்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி போய் இப்படியே வர மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம 2Dன்னு எடுத்துக்கலாம். 2D in the medium. இப்படி வரத்துக்கு ஒரு D, இப்படி திரும்பி போகிறதுக்கு ஒரு D. பட் பாத் டிஃப்ரென்ஸ் இன் ஏர் வேணும்னா திஸ் இஸ் பாத் டிஃப்ரென்ஸ் இன் ஏர் இஸ் 2 mu D அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கிறோம்? நமக்கு தெரியும் மியூனா வெலாசிட்டி இன் ஏர் பை வெலாசிட்டி இன் த மீடியம். திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் இன் ஏர் பை டிஸ்டன்ஸ் இன் மீடியம். அப்போ டிஸ்டன்ஸ் இன் ஏர் வேணும்னா மியூ டைம்ஸ் த டிஸ்டன்ஸ் இன் மீடியம். மீடியத்தில் 2D டிஸ்டன்ஸ், யாருக்கு ஈக்குவலண்ட் வேணும்னா அது பாத் டிஃபரன்ஸஸ் அது மியூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் பாத் டிஃபரன்ஸ், ஆப்டிக்கல் பாத் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஆப்டிக்கல் பாத் ஈக்குவலண்ட் பாத் டிஃபரன்ஸ் 2 mu D அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ இந்த பிஎம் 0 ஆகும், எப்போ இது 2D ஆகும், ஆங்கிள் ஐ வந்து நியர்லி ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது the BM distance becomes very very small and also BC becomes equal to CD becomes equal to D. இல்லைன்னா வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பட் அது அப்புறம் கடைசியாக சொல்கிறேன் என்ன சேஞ்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம we are making the approximation that I is equal to 0. பார்க்கலாம் இந்த பாத் டிஃபரன்ஸ் 2 mu D நம்ம கண்டிஷன் படி அது n லாம்டாவாக இருந்தால் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டார்க்காக இருக்கும். அந்த கண்டிஷன் படி n lambda இருந்தால் constructive interference solution. So we will be getting the bright spot. In the path difference 2 mu D is equal to 2n plus 1 lambda by 2 ஆயிருந்தா this is the condition for destructive interference. அது darkness கிடைக்கும். இப்போ இது சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இந்த ஆட் மல்டிபிள் ஆஃப் லாம்டா பை 2 போடுச்சு. சில புக்கில் 2n plus 1 lambda by 2 போடுவாங்க, சில புக்கில் 2n minus 1 lambda by 2 போடுவாங்க. ரெண்டுமே ஆட் நம்பர் தான். இப்போ நம்ம எதை போடணும் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் வரும். இப்போ 2n plus 1 lambda by 2 போட்டால் n வந்து 0 1 2ன்னு கொடுக்கணும். 2n minus 1 போட்டால் n should start from 1 to 3. அப்போ தான் n இங்கே 0 போட்டால் lambda by 2, இங்கே 1 போட்டோன்னா 2 minus 1 1 lambda by 2. ஸோ நம்ம 2n plus 1 lambda by 2வும் போடலாம், 2n minus 1 lambda by 2வும் போடலாம். என்ன வித்தியாசம்? அப்போ என்ன நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது இதுக்கு என்ன 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கு 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் ஃபார் த transmitted light. If you consider the case of the reflected light, condition for reflected light இதையே நம்ம டீல் பண்ணினோன்னா reflected light எடுத்துக்கலாம். This is the thin film of thickness D. Ray of light is incident at A, partly reflected, partly refracted. At B again, partly reflected, partly refracted. At C again, partial reflection, partial refraction. But reflected light now the ray coming from A and the ray coming from C இங்கேருந்து வரக்கூடியது தான். இப்போ ஏ வரைக்கும் ரெண்டு பேர் சேம் டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தா நான் இங்கேருந்து ஆக்சுவலி ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணி என்னன்னு நேம் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரே ட்ராவல் பண்ண எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இஸ் ஏஎன். செகண்ட் ரே ட்ராவல் பண்ண எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி இன் மீடியம், ஏஎன் இன் ஏர். But if I consider I to be very much equal to 0, நார்மல் கிட்டேயே இன்சிடென்ட் ரே வருதுன்னு வச்சுட்டா
this AN is negligible. And also this AB and BC can be taken as equal to D. So the path difference I can write this is equal to 2D. So equivalent optical path in air அப்படின்னா 2 mu D ன்னு எழுதிக்கிறோம். போன தடவை நான் சொன்னேன். பட் பார்த்தா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இல்லை. ஃபார் த ரிஃப்ளெக்டட் லைட் இது நம்ம கால்குலேட்டட் பாத் டிஃப்ரென்ஸ். த ஆக்சுவல் பாத் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2 mu D ப்ளஸ் லாம்டா பை 2 போகிறோம். அது என்ன ஒரு கொசுரு லாம்டா பை 2. நம்ம சவுண்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே. when a wave travels in a rarer medium and it is getting reflected from the surface of a denser medium, it undergoes a path change of lambda by 2. rarer மீடியத்தில் ட்ராவல் பண்ணி டென்சர் மீடியத்தோட சர்ஃபஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஏல பார்க்கலாம், ரேரரில் ட்ராவல் பண்ணி டென்சர் சர்ஃபஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப ரேரருக்கு வருது. ஆனால் பியில் பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷனுக்கு முன்னாடி டென்சரில் மீடியத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கு, ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறமும் டென்சரில். ஸோ ஏலி ரிஃப்ளெக்ஷன் பிலி ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இந்த ஏல நடக்கிற ரிஃப்ளெக்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா லாம்டா பை 2 அந்த ரேக்கு திருப்பி விட்டுடுது, பாத் டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்டை திரும்ப ஒரு தடவை நம்ம ரீகேப் பண்ணிக்கணும். 11th கிளாஸ் சவுண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். இல்லைன்னா இப்போ அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ரிமெம்பர் when a ray travels in a rarer medium and if it is getting reflected from the surface of a denser medium, there is an additional path difference of lambda by 2 introduced. So the actual path difference is 2 mu D plus lambda by 2. What is the condition for brightness? The reflected light எல்லாம் சேர்ந்து brightness கொடுக்கணும்னா என்ன condition? Interference படி இந்த path difference should be n lambda. இந்த lambda by 2 அங்கே எடுத்துன்னு போனால் 2 mu D is equal to n lambda minus lambda by 2. நான் LCM எடுத்துட்டா 2n minus 1 lambda by 2 வரும். So 2 mu D is equal to 2n minus 1 lambda by 2 is the condition for brightness. என்ன மிஸ் இது lambda by 2 வந்திருக்கு brightness வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. 2 mu D path difference இல்லை, இதுதான் path difference. path difference n lambda தான், but 2 mu D is 2n minus 1 lambda by 2. அப்படியே டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கும் ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கும் கண்டிஷன் உல்ட்டாவாக இருக்குது. அங்கே 2 mu D is equal to 2n minus 1 lambda by 2 is the condition for darkness. 2 mu D is equal to n lambda is the condition for brightness. இங்கே அப்படியே உல்ட்டா வந்திருக்கு. 2 mu D is equal to 2n minus 1 lambda by 2 is the condition for brightness. டார்க்னஸ்க்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாம்? the path difference 2 mu D plus lambda by 2 should be equal to 2n plus 1 lambda by 2. நான் lambda by 2 அங்கே கொண்டு போனால் 2 mu D is equal to 2n plus 1 lambda by 2 minus lambda by 2. So if I simplify it, you get n lambda. So 2 mu D is equal to n lambda is the condition for darkness in the case of reflected light. So transmitted லைட்டுக்கும் reflected லைட்டுக்கும் அப்படியே கண்டிஷன் வந்து உல்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நியர்லி 0, இல்லை இந்த இன்சிடென்ட்லே டுவர்ட்ஸ் அப்படியே நார்மலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்சிடெண்ட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணிட்டோம் ரொம்ப கிட்டக்க. அப்படி இல்லாமல் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நல்லா அப்ரிஷியபிள் வேல்யூ 30 டிகிரி 40 டிகிரி அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம இந்த 2 mu Dக்கு பதிலாக 2 mu D cos R அப்படின்னு இந்த பாத் டிஃபரன்ஸுக்கு சேர்த்துக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் 2 mu D வருதோ அந்த 2 mu D வர இடத்துல 2 mu D cos Rன்னு சேர்த்துக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எங்கே ஆங்கிள் I சின்னதாக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஆங்கிள் I கொஞ்சம் அப்ரிஷியபிளாக இருந்தால் D வர இடத்துல D cos Rன்னு போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். பிகாஸ் திஸ் இஸ் சிம்பிளர். இந்த டெரிவேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அதுலேருந்து இதுக்கு வரதை விட இதுலேருந்து அங்கே போகிறது ஈஸி. ஸோ இது எங்கே மிஸ் இதுவெல்லாம் யூஸ் ஆகும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வேணும் பார்க்கலாமே. ஃபைண்ட் த மினிமம் திக்னஸ் ஆஃப் அ ஃபிலிம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். There is a film of refractive index 1.25 which will strongly reflect the light of wavelength 589 nanometer. Strongly reflect அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ரிஃப்ளெக்டட் லைட்டில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கான கண்டிஷன் கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த மினிமம் திக்னஸ் ஃபார் த ஃபிலிம் டு பி ஆன்டி ரிஃப்ளெக்டிங். ஸோ ஆன்டி ரிஃப்ளெக்டிங்னா ரிஃப்ளெக்டே பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஃப்ளெக்ட் பண்ண லைட்டு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிடுச்சு. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன். ஸ்ட்ராங்லி ரிஃப்ளெக்டிங் அப்படின்னா நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ண லைட்டு நமக்கு தெரியுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இது ரிஃப்ளெக்டட் லைட்டு, அதனால் நமக்கு ரிஃப்ளெக்டட் லைட் கண்டிஷன் தெரியுது. 2 mu D
is equal to n lambda is the condition for anti-reflecting. சரியா? அப்போ இதில் வந்து 2 தெரியும், மியூ கொடுத்துட்டாங்க, டி த திக்னஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லாம்டா கொடுத்துட்டாங்க, என்ன மிஸ் போடணும்? ஃபைண்ட் த மினிமம் திக்னஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம்னு சொன்னால் என்னுடைய வேல்யூவை மினிமம் வேல்யூ 1க்கு போடுறோம். ஸோ 2 mu d is equal to lambda or d is equal to lambda by 2 mu. லாம்டாக்கு பதிலாக 589 into 10 power minus 9 நானோமீட்டர், சரி, ப்ளஸ் 9 நானோ divided by 2 into மியூக்கு பதிலாக 1.25. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் the minimum thickness வந்து எதில் வருதுன்னா we'll get it around 235 nanometer. So இது approximately 2.5, 5 by 2 போட்டுக்கலாம், இல்லை பாதி கிட்ட வரும். ஓகே, இந்த 235 nanometer. For it to be strongly reflecting na the condition for constructive interference 2 mu d is equal to 2n minus 1 lambda by 2. So இங்கே minimum அப்படின்னு இருக்கிறதுனால minimum thickness n is equal to 1 போடுறோம். So 2 mu d is equal to lambda by 2 or d is equal to lambda by 4 mu வரும். அங்கே 2 mu, இது 4 mu. அப்போ நேச்சுரலாக அந்த வேல்யூவை 235 நானோமீட்டர் பை 2 தான் வரப்போகுது. தட்ஸ் ஈக்குவல் டு 117 சம்திங் அப்ராக்சிமேட்லி நானோமீட்டர்னு போடலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். இதை வந்து நல்லா நியூட்டன் நல்லா டீட்டெயிலாக படித்து நியூட்டன்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அது என்சிஆர்டி ப்ராப்ளத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நியூட்டன்ஸ் ரிங் யூஸ் பண்ணி சம்ஸு அது இதே பிரின்சிபிள் தான். அதில் வந்து ஆங்கிளோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன் இஸ் 2 mu d is equal to 2n minus 1 lambda by 2. ஆனால் என்ன பண்ணணும், இந்த டி வர இடத்துல டி காஸ் ஆர்னு பண்ணிக்கணும். ஆங்கிள் கொடுத்துருந்தா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருந்தா ஐயிலேருந்து ஆரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா டி காஸ் ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸினுடைய அப்ளிகேஷன், நியூட்டன் ரிங் ஃபார்மேஷன், அது ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மூவிங் ஆன், we are going to today discuss the topic of diffraction. ஸோ இது வரைக்கும் நம்ம வேவ்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதை நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ரிஃப்ராக்ஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபிள் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபரன்ஸ், அது நடக்குதுன்னு, ஏன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம் வேவ் கான்செப்ட் படி. அது நடக்குதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் வேறு பண்ணியிருக்காரு. ஏன்னு அதை யூஸ் பண்ணி எப்படி வேவ் லெங்த் கண்டுபிடிக்கலாம், எப்படி இந்த மாதிரி ஏர் ஃபிலிமோட திக்னஸ் கண்டுபிடிக்கலாம், இன்னும் நிறையா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர் ஃபிலிம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இன்டர்ஃபரன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி. அது என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சா அது என்ன மெட்டீரியல், என்ன ஆயில் ஸ்பில் ஆகிருக்குன்னா அதுலேருந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அந்த திக்னஸை மெஷர் பண்ணுறது மூலமாக, பேண்ட்வித் மெஷர் பண்ணுறது மூலமாக அது என்ன மெட்டீரியல்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ வேவ்ஸ் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்கணும், டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கேரக்டர் அண்டர்கோ பண்ணும். அப்படி பண்ணினா தான் அது வேவ். உண்மையிலே லைட்டு வேவ்னா டைஃப்ராக்ட் ஆகுதுன்னா நம்மளால் அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டைஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டைஃப்ராக்ஷன்னா பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் round the edges of obstacles. Bending of waves round the edges of obstacles. அப்படின்னா என்ன, நம்ம கடலெல்லாம் அலைய பார்ப்போம். இப்படி வந்துகிட்டே இருக்குன்னா நடுவில் ஒரு சின்ன கல் இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படின்னா கல் வந்துருக்கு நின்றுடாது, இப்படி தாண்டி போய் அதோடைய அளவு ஒன்றா குறைஞ்ச மொழியே தாண்டி போயிடும். நம்ம ஒரு ரூமில் பேசுகிறோம், வால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பக்கத்து ரூமில் இன்னொருத்தர் இருக்காங்கன்னா நம்ம ரூமோட எட்ஜ் வரைக்கும் போய் அந்த வால் வரைக்கும் போய் இந்த டோர் வழியாக எட்ஜில் அந்த சவுண்டு வளைஞ்சு போய் அடுத்த ரூமில் இருக்க அவங்க காதில் கேட்குது. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் கேட்குது நம்ம பேசுகிறது. இப்போ இந்த வேவ்னால் என்ன பண்ணணும், எங்கேயாவது அப்டக்கிள் இருந்தால் அதோட எட்ஜில் பெண்ட் ஆகி அடுத்த இடத்துக்கு போகணும். இந்த லைட்டு ஒரு வேவாக இருந்தால் அதுவும் பெண்ட் ஆகணும் இல்லை. ஸோ நான் ஒரு ரூமில் இருக்கேன், பக்கத்து ரூமில் இன்னொருத்தர் இருக்காங்க, என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பார்க்கணுன்னா என்ன ஆகணும், என் மேலே லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு அவங்க கண்ணுக்குள்ளே போகணும், அப்போ தான் அவங்க என்னை பார்க்க முடியும். இப்போ அது பக்கத்து ரூமில் இருக்கவங்க என்னை பார்க்க முடியல, ஏன்னா என் மேலே லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு பக்கத்து ரூமுக்கு போகலை. ஏன் போகலை, இந்த செவத்தில் போய் பட்டு நின்றுடும்.
உண்மையிலேயே இந்த லைட்டு வேவாக இருந்தால் செவுத்தில் பட்டு செவுத்தில் ஓரமாகவே வளைஞ்சி பக்கத்து ரூமுக்கு போயிருக்கணும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃபெயிண்ட்டாக அது கொஞ்சோண்டு வேவ், ஒரு 100 வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி போனால் 1-2 வளைஞ்சி அவங்க கண்ணை போய் சேரணும். பட் அவங்களால எவ்வளோ பவர்ஃபுல் லைட்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த ரூமில் இருக்கவங்களுக்கு சவுண்டு கூட கொஞ்சோண்டு கேட்குதே வழிய ஒன்றும் சுத்தமாக தெரியல. அப்போ லைட்டு பெண்ட் ஆகலையா? பெண்ட் ஆகலைன்னா அப்போ லைட்டு வேவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஸோ அப்போ என்ன, இது நல்ல ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, லைட்டு பெண்ட் ஆகுது தான். ஆனால் இந்த டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட், பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் நடக்கணும்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, சைஸ் ஆஃப் த அப்டக்கிள், முக்கியமான பாயிண்ட் இது நினச்சிங்க, சைஸ் ஆஃப் த அப்டக்கிள் ஷுட் பி கம்பேரபிள்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் to the wavelength of the wave which undergoes diffraction. இப்போ கடல்லலாம் நம்ம அலை பார்க்குறோன்னா அதோடைய வேவ் லென்த் மீட்டர்ஸில் இருக்குது, ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர். அப்போ நம்ம அப்டக்கிள் சைஸும் கிட்டத்தட்ட மீட்டர்ஸில் இருக்குது. ஒரு கல் வச்சோன்னா ஒரு 50 சென்டிமீட்டர், அது 1/2 மீட்டர் டயமீட்டர் அப்படி இருக்குது. அதனால் அது பெண்ட் ஆகுது. இப்போ சவுண்டு வேவ் எடுத்திருந்தாலும் சவுண்டு வேவ்னுடைய வேவ் லென்த்தும் கொஞ்சம் பெருசு. நம்ம ஆடியோ ஃப்ரீக்வன்சி வச்சுக்கலாமே, சவுண்டோட வெலாசிட்டி v is equal to n lambda ஃபார்ம். லாம்டா எடுத்துட்டா விக்கு பதிலாக 330 மீட்டர் per second. n 20 ஹர்ட்ஸ் டு 20,000 ஹர்ட்ஸ் ஆடிபிள் ரேஞ்ச் நம்ம பேசக்கூடியது. நான் 20 ஹர்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட 17 மீட்டர், 17 மீட்டரில் இருக்குது. அப்போ மீட்டர்ஸில் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ரூமில் இருக்க வால்லாமும் திக்னஸ் பார்த்தா மீட்டர்ஸில் இருக்கும். அதனால் சவுண்ட் வேவ் பெண்ட் ஆகி போகுது. பட் லைட்டோட வேவ் லெங்த் பார்த்தோம்னா இட் இஸ் இன் ஆம்ஸ்ட்ராங் யூனிட். வேவ் லெங்த் ஆஃப் லைட் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁻10 மீட்டர். அப்போ நம்ம எவ்வளோ கூட்டி -10 மீட்டர்னால் பார்த்துங்க, ஒரு ஆட்டமோட சைஸே அவ்வளோதான். ஒரு ஆட்டமை நடுவில் வச்சா கூட அது அப்டக்கிளாக பார்க்காது. அதுக்கு எப்படி இருக்கும், நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்டக்கிள்லாம் வச்சா அது நம்ம அப்டக்கிள்னு இழைக்க மாட்டோம் 1 சென்டிமீட்டரை. ஆனால் அந்த லைட் வேவுக்கு அது ஹிமாலயாஸ் மாதிரி இருக்கும். சரியா? ஒரு சின்ன ஒரு கல் இருந்ததுன்னா ஒரு அலை ஏறி போயிடும். ஒரு ஹிமாலயாஸில் அலையை ஏற முடியுமா? அதனால தான் பெண்டிங் ஆஃப் லைட்டை நம்மளால் நார்மலாக பார்க்க முடியல. இப்போ நம்ம இஃப் வி கேன் ஹாவ் அன் அப்டக்கிள் whose size is comparable to the wavelength of the light, நம்மளால் லைட்டினுடைய டைஃப்ராக்ஷனையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஃப்ரெனல், ஃப்ரானாஃபர் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அவங்களாம் அந்த டீமில் இருந்தவங்க தான். ஸோ அதனால் there are 2 types of diffraction. அவங்க சொன்னது படி என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெனல் நல்லா தெரிப்பாங்க, ஒரு சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ்லேருந்து லைட்டு போய் ஒரு அப்டக்கிள்னால் ஒரு தடை இருக்குது, அதில் சின்ன ஹோல் மட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இது சிசஸ் அப்டக்கிள், இங்கே சின்ன ஹோல் இருக்குது. ஸோ இது போய் லைட் அங்கே பட்டால் என்ன ஆகுது, அந்த இதில் பெண்ட் ஆகி லைட்டு போகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். இந்த ஃப்ரெனல் என்ன பண்ணார், சோர்ஸை இந்த அப்டக்கிள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், மெஷரபிள் டிஸ்டன்ஸில் வச்சார். அது பெண்டாகி ஒரு பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதை பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனையும் ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வச்சார். ஸோ இன் ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன் த சோர்ஸ் and the screen are at finite distance from the obstacle producing diffraction. whereas Fraunhofer என்ன பண்ணாரு, அந்த ஸ்லிட் இருக்குல்ல, ஸ்லிட்டுனா என்ன, அப்டக்கிள் எங்கே பெண்ட் ஆகணும் அதுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். அதனால் இப்போ நிறைய இன்ஃபினிட்டிலேருந்து வரக்கூடிய ரேஸ் பேரலாக வரும் இல்லையா. ஸோ இதை பண்ணார், ஒரு இன்ஃபினிட்டியில் இந்த சோர்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டார். சோர்ஸ்லேருந்து வர லைட்டை லென்ஸில் அனுப்பி ஃபோக்கஸில் வச்சா வெளியில் வர ரேஸ் பேரலாக இருக்கும். ஸோ இந்த பேரலாக வர ரேஸ் எங்கேருந்து வர மாதிரி இருக்குது, இன்ஃபினிட்டிலேருந்து வர மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டார். இந்த பேரலல் ரேஸை இங்கே அனுப்பி அதுங்க பெண்ட் ஆகுதான்னு செக் பண்ணார். அதுங்களும் பெண்ட் ஆச்சு. அது பெண்டாகி ப்ரொடியூஸ் பண்ணுற பேட்டர்னை திரும்பி பெண்டாகி வர ரேஸும் பேரலாக வருது. அதனால் அதுக்கும் ஒரு லென்ஸை வச்சு தான் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கும் ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ அக்கார்டிங்லி there are 2 types of diffraction, Fresnel diffraction and Fraunhofer. Fresnel diffraction and Fraunhofer diffraction. ரெண்டும் டைஃப்ராக்ஷன் தான். என்ன வித்தியாசம், இந்த சோர்ஸ் அண்ட் த ஸ்க்ரீன் ஆர் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அப்டக்கிள் ப்ரொடியூசிங் டைஃப்ராக்ஷன். இங்கே சோர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ஆர் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் நாட் பாசிபிள். அதனால் ரேஸ் இன்ஃபினிட்டிலேருந்து வர்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிக்கிட்டார், பேரலல் ரேஸ். அப்போ இங்கே த வேவ் ஃப்ரண்ட் அண்டர்கோயிங் டைஃப்ராக்ஷன் இஸ், இங்கே பார்த்தோன்னா இங்கே ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால என்ன மாதிரி வேவ் ஃப்ரண்ட்டு தான் இருக்க முடியும், ஸ்பெரிக்கலோ சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அதை நம்ம முன்னாடி பார்த்தோம்.
சோர்ஸ் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து அங்கேருந்து வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்டு ஸ்பெரிக்கலாகவோ சிலிண்ட்ரிக்கலாகவோ இருக்கும். இன்ஃபைனைட்லேருந்து பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷனில் the wavefront undergoing diffraction is either spherical or cylindrical, whereas Fraunhoferல the wavefront undergoing diffraction is a plane wavefront. எதனால் இருந்தால் சோர்ஸும் ஸ்க்ரீனும் ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கே சோர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. இங்கே லென்ஸ் எல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணலை. ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷனில் ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷனில் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அரேஞ்ச். இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வேறு ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷனை லேபில் நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் டைஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியணும். பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் த எட்ஜஸ் ஆஃப் த ஆப்ஸ்டக்கிள். இந்த டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னா முக்கியமான கண்டிஷன் என்னன்னு தெரியணும். சைஸ் ஆஃப் த ஆப்ஸ்டக்கிள் ஷுட் பி கம்பேரபிள் டு த வேவ் லென்த் ஆஃப் த வேவ். What are the two types of diffraction? Fresnel diffraction and Fraunhofer diffraction. என்ன வித்தியாசம் ஃப்ரெனலுக்கும் ஃப்ரான்ஹாஃபருக்கும்? சோர்ஸ் இஸ் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ், இங்கே சோர்ஸ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இது ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால the wavefront undergoing diffraction is spherical or cylindrical. இங்கே wavefront undergoing diffraction is a plane wavefront. இங்கே no lens is used, இங்கே lenses are used to get to the pattern. அப்புறம் Fresnel diffraction is very difficult to observe. Fraunhofer is easy to arrange and observe. ஸோ இந்த Fraunhofer diffraction பற்றி சிங்கிள்ஸ் Fraunhofer diffraction என்ன சிங்கிள் ஸ்லிட், ஒரே சின்ன ஓட்டையில் இந்த டைஃப்ராக்ஷன் நடக்குதா அப்படின்னு ஃப்ரான்ஹாஃபர் அப்சர்வ் பண்ணினார். அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணினார். மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸும் பண்ணார். நாம் இன்றைக்கி ஜஸ்ட் வில் சி த டயக்ராம். ஐ வில் எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். மேத்தமேட்டிக்ஸ் முடிஞ்சால் பண்ணுவோம், அதர்வைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட் இந்த ஸ்லிட்டில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அது ஆக்சுவலாக பேரலல் பீம் இன்ஃபினிட்டிலேருந்து வரணும். பட் இன்ஃபினிட்டிலாம் ரொம்ப தள்ளி இருந்தால் அங்கேருந்து லைட்லாம் வராது. அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இன்ஃபினிட்டிலேருந்து வர்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். இப்படி லென்ஸோடைய ஃபோக்கஸில் இந்த சோர்ஸை வச்சா ஃபோக்கஸ்லேருந்து வர ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எமர்ஜஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த பேரலல் பீம் வந்து இந்த ஸ்லிட்டில் இன்சிடென்ட் ஆகுது. அந்த ஸ்லிட்டுக்கு வித்து ஏன்னு வச்சுக்கணும். இந்த ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட் சி 3 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஏ இந்த எட்ஜு, பி இந்த எட்ஜு, சி இங்கே. நம்ம நார்மலாக ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அப்படியே நேராக போகணும் அந்த லைட்டு. ஏலேருந்து நேராக, சிலேருந்து நேராக, பிலேருந்து நேராக. பட் என்ன ஆகுது, இந்த இடத்துல அப்ஸ்டக்கிள் இருக்கிறதுனால இந்த ரே என்ன பண்ணுது, இங்கே பெண்டாயும் போகுது. ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் பெண்ட் ஆகலை, பல டைரெக்ஷனில் பெண்ட் ஆகுது. அதெல்லாம் அப்புறம் டீல் பண்ணு. ஸோ போகும் வேவ் மெக்கானிக்ஸ் படி அது மாதிரி போகணும். வேவ்னா அது மாதிரி பெண்ட் ஆகணும், அப்போ தான் அது வேவ். அது பெண்ட் ஆகுது. அதனால தான் இங்கெல்லாம் இப்படி நேராக பெண்ட் ஆகலைன்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு லைட்டு தெரியணும், இங்கெல்லாம் ஒன்று தெரியக்கூடாது. பட் இது பெண்ட் ஆகி போகிறதுனால வி ஆர் கெட்டிங் எ பேட்டர்ன் ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு ஃப்ரான்ஹாஃபர் ப்ரூவ் பண்ணார். அது மாதிரி சொல்கிறார், வேவ் கான்செப்ட் படி ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தால் பேட்டர்னாக என்ன, ஒரு பிரைட்டு டார்க்குன்னு தெரியுது யங்ஸ் மாதிரி. இந்த பாயிண்ட் பி பிரைட்டாக இருக்குமா டார்க்காக இருக்குமான்னு நான் பண்ணி பார்க்காமே நான் சொல்கிறேன் என்னோடய வேவ் கான்செப்ட் படி. நீங்கள் வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கு அப்படி தான் இருக்கும். ஓலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அந்த பாயிண்ட் பிரைட்டாக இருக்குமா டார்க்காக இருக்குமான்னு நான் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் படி நான் மேத்தமேட்டிக்கில் சொல்ல முடியும். இஃப் யூ டூ எக்ஸ்பெரிமெண்டலி அது கரெக்டாக வரும்னு சொன்னார். அப்படி செஞ்சு பார்த்தா கரெக்டாகவும் வந்தது. அதனால இந்த டைஃப்ராக்ஷனை லைட் அண்டர்கோ பண்ணுது. ஏன் அண்டர்கோ பண்ணுதுன்னு வேவ் மெக்கானிக்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன் பண்ணுது, இங்கே ஒரு வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட் எடுத்துட்டா வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் படி என்ன சொல்லுது, ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் பிஹேவ்ஸ் அஸ் ஏ செகண்டரி சோர்ஸ். இந்த பாயிண்ட்னா இது செகண்டரி சோர்ஸாக இருக்குது. வேவ்ஸ் இப்படி இருக்குன்னா அது பர்பெண்டிகுலராக வேவ் ஃப்ரண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டும் செகண்டரி சோர்ஸாக இருக்குது. என்ன பண்ணுது, இட் கிவ்ஸ் ரைஸ் டு த வேவ்ஸ் ட்ராவலிங் இன் ஆல் த டைரக்ஷன். ஸோ அப்போ பெண்டாகி போகுது. ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் படி ஸ்ட்ரெயிட் மட்டும்தான் போகும். பட் வேவ் கான்செப்ட் ஹைஜன்ஸ் வேவ் பிரின்சிபல் படி ஈச் பாயிண்ட் பிஹேவ்ஸ் லைக் ஏ செகண்டரி சோர்ஸ். எல்லா டைரக்ஷன்லையும் வேவ்ஸ் அனுப்பும். இப்போ பெண்டிங் நடக்குது அப்படின்னு வேவ் மெக்கானிக்ஸ் சொல்லுது. அப்படி நடந்தால் இந்த இடத்துல இந்த வேவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் நடக்குமா டிஸ்ட்ரக்டிவ் நடக்குமா அப்படின்னு அது ப்ரூஃப் கொடுக்கறதுனால, ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா அது கரெக்டாக வர்றதுனால, ஸோ நம்ம ஹைஜன்ஸ் வேவ் தியரி இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் தியரின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மேத்தமேட்டிக்கலாக எப்படி சொன்னார், இந்த பாயிண்ட் சென்டர்ஸ் பிரைட்டாக தான் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சென்டர் ஏன் பிரைட்டாக இருக்குது, சென்டருக்கு நிறைய வேவ்ஸ் வருது. எங்கே வருது,
ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹோலில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், நம்ம எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 அது லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் இந்த ஓக்கு வேவ்ஸ் வருது. அந்த வேவ்ஸ்கள்லாம் இங்கே ஓக்கு வரும்போது அதுங்களுக்கு நடுவில் இருக்க பாத் டிஃப்ரென்ஸ் தான் அது பிரைட்டாக டார்க்காக டிசைட் பண்ணுவோம். பார்த்தோன்னா தெரியும் நமக்கு ஏலேருந்து இந்த ஓ சென்டரில் இருக்கிறதுனால எல்லா ரேஸும் ட்ராவல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாத் டு ரீச் த பாயிண்ட் ஓ. ஸோ இந்த அட் ஓ தெர் இஸ் நோ பாத் டிஃப்ரென்ஸ், அதனால இங்கே பிரைட் சென்ட்ரல் மேக்ஸிமம் தெரியுது. சரி, ஓவர் விடுங்க மிஸ். டேக் எனி அதர் பாயிண்ட் பி ஆன் த ஸ்க்ரீன். வேறு ஏதாவது பாயிண்ட் எடுத்துங்க விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஒய் ஃப்ரம் த சென்டர். இந்த பாயிண்ட் பி பிரைட்டாக இருக்குமா டார்க்காக இருக்குமா? அப்போ அந்த பாயிண்ட் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பாயிண்ட் பிக்கு எங்கேருந்தெல்லாம் வேவ்ஸ் வருதுன்னு பார்க்கணும். எங்கேருந்துலாம் வருது? ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹோலில் இருக்கக்கூடிய எவ்ரி பாயிண்ட் இன்யூமரபிள் லட்சக்கணக்கான வேவ்ஸ் அங்கே வருது அந்த பாயிண்ட்டுக்கு. அந்த வேவ்ஸுக்கு நடுவில் இருக்க பாத் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் அந்த பாயிண்ட்டு பிரைட்டாக டார்க்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோ வேவ்ஸ் இருந்தால் பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ தேர்ஸ் அ சிம்பிள் மெத்தட் ஃப்ரான்ஹாஃபர் ஹாஸ் சஜஸ்டட். என்ன சொல்லியிருக்காரு? இந்த பீக்கு வர பாயிண்ட் ரேஸ் எல்லாம் ஒரிஜினல் டைரக்ஷன்லேருந்து தீட்டா ஆங்கிளில் ட்ராவல் பண்ணுறதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ த ரேஸ் ரீச்சிங் த பாயிண்ட் ஆர் traveling at an angle theta to the original direction. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரே ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸ்ட்ரீம் ரேஸ் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அது ரெண்டுக்கும் நடுவில் பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த பர்பெண்டிகுலருக்கு அப்புறம் ஆல் த ரேஸ் ஆர் ட்ராவலிங் த சேம் டிஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா த ரேஸ் ஆர் ட்ராவலிங் ஆல்மோஸ்ட் த சேம் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா பாத் அப்படின்னா இந்த பிஎன் தான். யாருக்கும் ஏலேருந்தும் பிலேருந்தும் கிளம்புற ரேஸ்க்கு பாத் டிஃப்ரென்ஸ்னால் இந்த பிஎன். ஸோ நம்ம அந்த கான்செப்ட் எடுத்துட்டா தீட்டா சின்னதாக இருந்தால் சைன் தீட்டா எடுத்தால் சைன் தீட்டா இஸ் பிஎன் பை ஏ அப்படின்னு எழுதலாம். we can write sin theta is opposite side bn divided by the width of the slit a. இந்த bn தான் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ bn is equal to a sin thetaன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பி பிரைட்டாக இருக்குமா டார்க்காக இருக்குமா? அதுக்கு 2 வேவ் மட்டும் எடுத்தால் போகாதே, இங்கே லட்சக்கணக்கான ரேஸ் இருக்கே. அதுக்கு he says to kind of get the condition for minimum, let us divide the opening into even number of parts. 2 பார்ட்டாக டிவைடு பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வரைக்கும் இருக்கட்டும். இந்த பாயிண்ட் பி பிரைட்டாக டார்க்காக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரீச் ஆகிற ரேஸ்க்கு நடுவில் இருக்கிற பாத் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எப்படி ஸ்லிட்ஸை டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.